திருமூர்த்தி மலை கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் ஒரு டேமு நல்லா இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு மாங்காய் கடலைன்னு வாங்கி சாப்பிட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருந்தோம். இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சு 4 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போயிட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போயிருந்தேன். ஆஞ்சநேயர் கோயில் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அபிஷேகம் பார்த்தா அலங்காரம் பார்த்துட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. சரின்னு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். உட்காந்துருக்கும்போது இதெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்தேன். லைட் செட்டிங், சாமி ஃபோட்டோன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த கேப்பில் ஒரு பாட்டு. அலங்காரம் பண்ண டைம் போனதே தெரியல. அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு குதூகலத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. கோவை பொள்ளாச்சியிலேருந்து தான் இவங்க வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர் பக்கம் வந்து சூப்பராக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. அங்கேயே பிரசாதமும் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம ஊர் சந்தை சந்தைக்குள்ளே போய் என்னென்ன காய்கள் இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு அடித்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். எல்லா கூறுமே 10 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே எதுவும் இல்லை. 10 ரூபா 20 ரூபான்னு தக்காளி ரேட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க. வெள்ளைப்பூடு எல்லாமே இருந்துச்சு, இஞ்சி எல்லாமே. அப்படியே கொஞ்சம் காய்கள்லாம் வாங்கிட்டு இந்த பாக்கெட் எல்லாமே ஒரு பாக்கெட் எடுத்தால் 20 ரூபா, அந்த பாக்கெட்ஸும் இருந்துச்சு. லெமனு இஞ்சின்னு எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.